ஷே பெஸ்டோ பிரம்மா கைலாசத்தில் கணக்கு பஞ்சாயத்து போர்டு கணக்குப்பா. கைலாசத்தில் தப்பு நடந்த கணக்கு பஞ்சாயத்து போர்டு கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து எடுக்கார் கணக்கு. நீதிமன்றம் வழக்காடுது, வழக்கு ஓடுது. அப்போ கணக்கு எடுக்கார். 17 கோடீஸ்வர் ஜோதிலிங்கம் கணக்கு. நீதி அரசர் கணக்கு எடுக்கார். நீதி அரசர் கணக்கு எடுக்கார். கைலாசத்திலேருந்து கொடி இடித்தான்ல, கொடி விளக்கு, சிவலிங்கம் கொடி விளக்கு எல்லாம் ஏற்றி கிளியராக வச்சு வேலையை முடித்து கிளியராக கணக்கு வரையில் எல்லாம் இடித்து தட்டிட்டு போயிட்டான். 2 சிலையை இடித்து தள்ளிட்டு போயிட்டான், 2 சிலை. அப்போ அந்த கணக்கு எடுப்பார். எங்கெங்கே சிலை கோயில் எல்லாமே இடித்து தள்ளிடுவார். கைலாசத்தில் என்ன நடந்திருக்கோ அதுதான் கணக்கு. அதுபடியாகத்தான் கணக்கு முடிப்பார் நீதி அரசர் கடவுள். கொடி இடித்தானா உலக நாடே கொடி இடித்து அப்படியே தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. ஒத்த கொடி இராது. அதே மாதிரி சிலைகள் எங்கெங்கே சிலையில் வச்சுருக்கானோ சிலை அடிச்சுக்கான உள்ள 2 சிலை அடித்தான்லடா. 2 சிலை கணக்கு எல்லாம் இருக்குடா. கணக்கு பக்காவாக நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு தான் வருவார். அவர் எல்லாமே சோதித்து பார்ப்பார். நீதிமன்றத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து சோதித்து பார்ப்பார். நீதி அரசரில் கடவுளில் ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். இப்போ ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எழுதார் ஐயா கடவுள். அனைத்து உள்ள கணக்கு இதில் பட்டியல் ஏற்றின கணக்கு பூராமே 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவங்கலேருந்து அனைத்து உள்ளே மாட்டி வருவான். கொடி ஏற்றினவன், கொடி ஒடித்தவன், கொடி சிலைகளை வச்சு பூரா செத்தவனை போனவனை தூக்கி வைக்கான்ல எல்லாமே இடித்து அப்படியே சேசி பண்ணி தானே அடித்தான். அதே மாதிரி இடித்து தள்ளுவாங்க. புரியுதா? கொடியை தூக்குறவன், கொடி ஆடுறவன், பாடுறவனுக்குலாம் 2 கொட்டை அந்த குண்டை கசக்கி விட்ருவாங்க. ரோட் காட்டில் அப்படியே கசக்கி விட்றா அப்படிம்பாரு. கசக்கி விட்றான். வீட்டில் பொண்டாட்டி அப்படியே துடைக்கணும் அப்படிம்பார். பிள்ளை அவன் பேரம்பேத்தி வரைக்கும் துடைச்சி விடணும் அப்படிம்பார். புரியுதா? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாம், பிரதமர், குடியரசு எல்லாம் அனைத்தும் தான். பிறகு இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. இவர் போட்ட சட்டத்தில் ஒன்று விட மாட்டார். அதுக்கு தான் கணக்கு. கைலாசத்தில் போட்ட கணக்கு உள்ளே ஏற்றி வராரு. கைலாசத்தில் என்னென்ன கணக்கு தப்பு கணக்கு என்ன? கொடி இடிச்சிருக்கான். விளக்குனாலே அது அபூர்வமான விளக்கு. அந்த விளக்கு இடித்து போட்டு போயிட்டான். கொடி ஏற்றினதை இடித்து போட்டு போயிட்டான். எப்படியே எல்லா வேலையும் முடித்து அவர் கைலாசத்தில் சிவலிங்கம் கொடி ஏற்றணுங்கிற கணக்கு அவர் வச்ச எல்லாமே தடை விட்டுட்டு போயிட்டான். அப்போ சிலைகள் உடச்சி 2 பக்கம் சிலைகள் இடித்து தள்ளி கூப்பரை போட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு போயிட்டான். எப்படியே இந்த முக்கில் இருக்கவனை தூக்கிட்டு போனால் ராசியாக இருக்கும் எங்கேயும் கிடந்தா அப்படின்னு அவன் தூக்கிட்டு போயிட்டான். இன்னும் கூப்பரை கிடக்கு, அதையும் தூக்கிட்டு போயிடுவான். அவனையும் தூக்கிட்டு போய் நக்கிடுவான். நக்குங்கடான்ட்டார். சிலைகளை தூக்கிட்டு போய் நக்கு அப்படின்ட்டார். புரியுதா? எல்லாமே கணக்கு வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைலாசத்தில் லிங்கத்தில் உட்காந்து உலக நாடு என்ன அப்படி பார்க்காரு. மானிட பேர் என்ன சேட்டை பண்ணுறான் பார்க்காரு. இங்கே வர்றவன் போகிறவன் என்ன சேட்டை பண்ணுறதான் பார்க்காரு. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் கழுத்து 100க்கு 100% கழுத்து வரைக்கும் ஆடிட்டான். 99 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒத்த பாயிண்டில் இருக்குது. ஒரு பாயிண்டில் என்ன சேட்டை பண்ணால் அப்படியே அங்கே போகிற வழி 4 வீலர் 2 வீலரில் அப்படியே ஒரு மீச்சே தெளிவார். மிதிக்கு என்ன கண்ணால் பார்த்தாலே செத்து போவான். ஒழுங்காக போங்கடா, அமைதியாக போங்கடா. கணக்கு அனைத்தும் உள்ள கணக்கு எடுத்து வச்சுருக்காரு. வீசிக்கிட்டே வரான். எங்கே பார்த்தா இந்த இடத்து வீசல். அதுக்கு தான் உள்ள புரோக்கர் பூரா மாட்டியிருக்கான். லேண்ட் அடிக்கிறவன் மாட்டியிருக்கான். வாங்கி விற்று போகிறவன் உள்ளே மாட்டியிருக்கான். எல்லாமே கணக்கு எடுத்துட்டார். கணக்கு இதில் வச்சு தான் கணக்கு எடுக்கல. முப்படை இராணுவத்தை வச்சு உள்ளே இறக்கி அடிப்பார். நீதிமன்றம் நீதிமன்றம் நீதி அரசர் போட்டார்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. இந்த கணக்கு உள்ளே என்னென்ன நடந்துச்சோ அந்த கணக்குப்படியே வருவார். சிலர் அது கொடியிறாது எல்லாமே இடிச்சிருவாங்க. ஊடால வந்தானா 2 குண்டையும் அதையும் கசக்கி விட்டு ஒரு குட்டுப்பு கொடுத்து தள்ளிடுவாங்க. ஓடுறா அப்படின்னு. முக்கால் சத்தியம். கொடியை தூக்காத, வண்டி 4 வீலரில் போவாத சொல்லிட்டாரு, போட்டார் ஐயா. கொடியை தூக்காத, ஆட்டாத, கணக்கு பூரா தப்பு செஞ்சு வெளியே ஆடிக்கிட்டு இருக்க. முக்கால் சத்தியம்.